ப்ராப்ளம் பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் weights W, small w, capital W are attached to points B, C, D respectively of a light string AE அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்ல 3 weight தொங்க விடுறாங்க. எந்தெந்த பாயிண்ட்ல? B, C, D. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டயகிராம் போடுவோம். A, E. நீங்க 3 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் போடணும். அடுத்து வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. BCD divide the string into 4 equal lengths. இந்த AEங்கிற ஸ்ட்ரிங்க BCDங்கிற 3 பாயிண்ட் வந்து 4 ஈக்குவல் பார்ட்டா டிவைட் பண்ணு. இப்போ அதுக்கு அப்புறம் என்ன லைன் இருக்கு? If the string hangs in the form of 4 consecutive sides of a regular octagon. இந்த ரெகுலர்ங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னா, நம்ம கிராஃப் தியரியில என்ன சொல்லுவோம்? ரெகுலருக்கு ஒரு கிராஃப்ல எத்தனை வெர்டிசஸ் அப்பியர் ஆயிருக்கோ அதோடைய டிகிரிஸ் எல்லாமே ஈக்குவலா இருந்தா அந்த கிராஃப்க்கு பேரு ரெகுலர் கிராஃப். இங்க வந்து ரெகுலர் ஆக்டகான், அந்த சைட்ஸ் எல்லாமே இன்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவோம். இன்டீரியர் ஆங்கிள் உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆங்கிளுமே என்ன வரும்? ஈக்குவலா. அப்ப நம்ம இந்த ஏங்கிற இந்த ஸ்ட்ரிங்கை ஆக்டகான் ஷேப்புக்கு கொண்டு வரணும். எந்த அந்த 3 பாயிண்ட்ஸை வச்சு B, C, D அந்த 3 பாயிண்ட்டுமே வந்து இந்த ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்குது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் D இந்த சைடு போடுறேன். B, C, D and இவ்வாறு 3மே ஈக்குவல்ங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இந்த லைன் வரையும் முடிச்சோம். இந்த AE அப்படிங்கிற இதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட். இது ஓனர். என்னன்னா அந்த ஆரிஜின் இத ஓனர். OA உடைய டிஸ்டன்ஸும் OB உடைய டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி OC, OD, OE எல்லாமே ஈக்குவலா இருக்கும். OA, OB, OC, OD, OE இதுதான் ரெகுலர் ஆக்டகான். இப்போ இதோடைய ஆங்கிள் உங்களுக்கு தெரியும். என்னது? 180 டிகிரி. இங்க 4 ஈக்குவல் பார்ட்ஸா தான் பிரிச்சிருக்கோம். இப்போ 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கிறதுனால இது என்ன செய்யலாம்? 180 4 ஆல டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 45 டிகிரி. இந்த 45 டிகிரி எங்க அப்பியர் ஆகும்? இதுல 45, இங்க 45, இதுல ஒரு 45, இங்க ஒரு 45. இந்த நாளையுமே 45 குள்ள ஆட் பண்ணி பாருங்க. we get 180 டிகிரி. இங்க வெறும் வேர்டிங்ஸ் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை வேர்டிங்ஸ் எழுதணும். அது எப்படி எழுதலாம்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்ன சொல்லணும்னா, அதே சொல்றேன். OA யும் OB யும் ஈக்குவல். அதனால OAB அந்த ட்ரையாங்கிள் OAB வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அது மட்டும் இல்ல, OBC யும் ஐசோசெலஸ், OCD, ODE எல்லாமே ஐசோசெலஸ். ஒரு ட்ரையாங்கிள் ஐசோசெலஸ்னு சொல்லணும்னா நமக்கு இந்த ஆங்கிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ல. ஒரே ஒரு ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எது? 45 டிகிரி. இந்த 45 டிகிரிக்கு பதிலா இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ல. ஐசோசெலஸ்னா என்னன்னா இந்த ட்ரையாங்கிள்ல இருக்கக்கூடிய ஆப்போசிட் சைட்ஸ் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். இங்க அப்பியர் ஆயிருக்கு 45. So 180 minus 45 is equal to 135. இந்த 135 divided by 2 போட்டோம்னா we get 67.5. இந்த 67.5 தான் இங்கே இருக்கும். இது இங்கே 67.5 தான். இது not only for OAB, the OBC ல அதுதான், OCD ல அதுதான், ODE ல அதுதான். எல்லாத்துலயுமே
67.5 ஆம்பியர் ஆயிரும். எங்க இங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும். இந்த ஸ்டெப்புக்கு முன்னால ஒன்று எழுத வேண்டியது இருக்குது. இன்டீரியர் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன எழுதணும்னாக்க இன்டீரியர் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா. அதாவது ட்ரையாங்கிளா இருக்கலாம், பாலிகான், ஹெக்ஸாகான், ஆக்டகான், எது வேணா இருக்கலாம். அதோடைய இன்டீரியர் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கிங்க. இங்க ஆக்டகான் வர்றதுனால நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ரெகுலர் ஆக்டகான் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. ரெகுலர் ஆக்டகான்ங்கிறப்ப இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து சேமா ஈக்குவலா தான் இருக்கும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ற ஃபார்முலா என்னப்பா? each interior angle of hectagon octagon formula சொல்லுங்க. octagon is equal to n into 180. சரி, இப்போ ஆக்டகானுக்கு 8 சைடு இருக்கு. இங்க 8 போட்டோம்னா 8 minus 2 6 6 by 8 3 by 4 னு போட்டோம்னா 3 by 4 போட்டா என்ன வரும்? நியூமரேட்டர்ல 540 divided by 4 135 வருமா? இதுதான் ஆக்டகானுடைய இன்டீரியர் ஆங்கிள். அதாவது ஒவ்வொன்றுக்குமே இதுதான் இருக்கும். இந்த ஆங்கிள் 135, இந்த ஆங்கிள் 135, இது எல்லாமே இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இதெல்லாம் 135 இருக்கு. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? இந்த ஸ்டேட்மென்ட் வச்சு ஒரு டயகிராம் போட்டுருங்க. டயகிராம் போட்டதுக்கு அப்புறம் இந்த ஆங்கிள்ஸ் நான் சொன்னது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னால சொல்லிட்டேன். நம்ம இன்டீரியர் ஆங்கிள்னா இப்போ இந்த ஏ பி சி ல இன்டீரியர் ஆங்கிள்னா பி தான் இன்டீரியர் ஆங்கிள். இங்க இருந்து இது வரையும் இருக்குது என்னது? 135. இப்போ பி சி டி ல சி ஃபுல்லா பார்க்கறப்ப அது 135. சி டி இ ல இது 135. இந்த ஏ நம்ம சொல்ல மாட்டோம் இன்டீரியர், ஏன்னா பாதி தான் இங்க இருக்கு. ஈரே அதே மாதிரி பாதி தான் இருக்கு. அதாவது ஆஃப் தான் இருக்கு. அந்த ஆக்டகான்ல ஆஃப் மட்டும் தான் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்டகானுடைய இன்டீரியர் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஷேப் எப்படி இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. எப்படி இருக்கு? என்ன வரும்? ஃபர்ஸ்ட் லைன் சொல்லியாச்சு. ஏ பி சி டி இ forms a lower of ஏன் அப்படி சொல்றோம்? பாதி தானே இருக்கு, ஃபுல்லா கவர் ஆகல, அதனால அதை போடுறோம். lower of. அப்ப அடுத்த லைன் என்ன பண்ணுவோம்? இது முடிஞ்சு. இது செகண்ட் லைன். அடுத்து சென்டர் பாயிண்ட். இது நம்ம இப்படி சொன்னேன் இல்லையா? AE க்கு ஒரு சென்டர் பாயிண்ட் O. இதுல இருந்து OA சென்டர் பாயிண்ட்னால என்னப்பா? ஒரு சர்க்கிள் இல்ல, சென்டர்ல இருந்து அந்த சர்க்கிள்ல இருக்கக்கூடிய எந்த பாயிண்ட்க்கு பார்த்தாலும் ஈக்குவலா தான் இருக்கும் ரேடியஸ். அதே மாதிரி இங்க OA, OB, OC, OD, OE ஆல் ஆர் ஈக்குவல். அப்ப இந்த O வந்து A க்கும் B க்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது OAB ன்னு. O ல இருக்கக்கூடிய ஆங்கிளை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை எப்படி எழுதணும்? Each side of the octagon subtend. Each side of the octagon subtend at to the center O and angle. Subtend at the center O and angle. Only degree O and angle 45 degree. Yes sir. அதாவது இது ஃபுல்லா சேர்த்து என்னது 180. இந்த 180 ஐ 4 ஆல டிவைட் பண்றப்ப
we get 45. அதுதான் இங்க சொல்லிருக்கோம். இது என்ன each side of the octagon. OA ஒரு சைடு, OB ஒரு சைடு. சப்டென்னாக்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு கனெக்ஷன் அவ்வளவுதான். இந்த A ல இருந்து O க்கு ஒரு கனெக்ஷன், B ல இருந்து O க்கு ஒரு கனெக்ஷன். இந்த ரெண்டு கனெக்ஷனும் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தான் என்னது 45 அப்படின்னு சொல்றோம். அடுத்த வந்து நீங்களே எழுதலாம். ட்ரையாங்கிள் OAB என்ன இருக்கு? ட்ரையாங்கிள் அடுத்து OBC C OCD அடுத்து ட்ரையாங்கிள் ODE. இது எல்லாமே என்னப்பா? ஆலா ஐசோசெலஸ் சொல்லிடலாமா? ஆலா ஐசோசெலஸ்னாக்க இதுதான். இந்த சைடும் ஈக்குவலா இருக்கும். இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி தான் இங்க இருக்கு. இங்க 45 டிகிரி இருக்கு. இந்த இடத்துல 67.5 67.5 எப்படி போட்டுருக்கோம் உங்களுக்கு தெரியும். இந்த 180 ல இருந்து 45 சப்ட்ராக்ட் பண்ணுவோம் 135 கிடைக்கும். டிவைடட் பை 2 போட்டோம்னா 67.5. அதனால இங்கே 67.5 இங்கே 67. எல்லாத்துக்குமே அதுதான். B உடைய இந்த பார்ட்டுக்கும் 67.5 இதே மாதிரி எல்லாத்துக்குமே 67.5. அடுத்து லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணிடுவோமா? இதை பத்தி ஒன்றும் சொல்லவே இல்லை. வெயிட் தொங்கோட பத்தி நம்ம ஒன்றும் சொல்லவே இல்லை. W கேபிட்டல் ஸ்மால் கேபிட்டல். வெயிட் வந்து டவுன்வர்ட்ஸ்ல தான் இருக்கும். இந்த வெயிட்டுக்கு வந்து Tங்கிற ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும். இங்கேயும் அதே மாதிரி ரெண்டு பார்ட்டா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ரெண்டு பார்ட் அதை நான் அந்த T போட்டுக்கிறேன். இது D. இங்க கேபிட்டல் W இங்க இருக்கப்ப வெயிட் இந்த டைரக்ஷன்ல வரும். இதுல ஒரு டென்ஷன் போகும். அதாவது இங்க ஒன்னு போகும். அதே மாதிரி இங்க ஒன்னு இருக்கும். இங்க இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா தான் இது கரெக்டான பொசிஷன்ல இருக்கும். அதாவது நியூட்ரல் பொசிஷன். இங்க T1 னு சொல்லிரோம். இத T போடும். அதே மாதிரி இங்க இதுலயும் W இங்க இதே T ல ரிப்பீட் ஆகும். இதுல வெயிட் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம இங்க T1 னு போடலாம். இல்ல T2 னு போடுறதுனால தப்பு இல்ல. T2 னு எடுத்துட்டோம்னா லாஸ்ட்ல நம்ம சொல்லணும் T1 and T2 are equal. அதுக்கு பதிலா இங்க T1 னு எடுத்துட்டோம்னா சிம்பிளா முடியும். இப்போ லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணனும். மூணு ஃபோர்ஸ் வேணும். லாமிஸ் தியரம் என்ன? ஸ்டேட்மென்ட் P by sin alpha equal to P by sin beta R by sin gamma. இந்த மாதிரி இருக்குமா? P Q and R. இது alpha, இது beta, gamma. and this is gamma. இப்போ நம்ம இதை மட்டும் எடுத்துக்கோ. இதை மட்டும் எடுக்கணுமா? W ஸ்மால் W ஃபர்ஸ்ட் எடுத்து பார்ப்போம். இந்த இங்க வந்து என்ன இருக்கும்? ஸ்மால் W வா? இங்க T-யா? இதுல அதான் T ஆசம். T. இந்த பாயிண்ட் என்ன? B இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் D. D-யா? D. இந்த பாயிண்ட் C. இப்போ இதுக்கு அடுத்து ஒரு லைன் நீங்க எழுதணும். இந்த Cங்கிற பாயிண்ட்ல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? the forces acts on the point CR. C ல என்ன? W ஒரு ஸ்மால் W ஒரு வெயிட். இந்த டென்ஷன் ஒரே டென்ஷன் வந்து ரெண்டு டே ரிப்பீட் ஆகுது. இப்போ நீங்க W, T, T அப்படின்னு போடணும். என்ன எழுதணும்? the forces acts at the point C அப்படினு கொண்டு வந்து எழுது. இப்போ நமக்கு ஆங்கிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இதோட ஆங்கிள் என்ன? அதான் என்னது? 1 that
130 व्यास 135 130 व्यास first na small w எழுது small w divided by sin of என்னன்னா இருக்கு d c d sin எப்படி எழுதலாம் இன்டீரியர் ஆங்கிள் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அதனால நான் டைரக்ட்டா போயிட்டேன் sin 135 டிகிரி முடிஞ்சு இப்போ இந்த ஸ்மால் w முடிஞ்சு வேற என்ன அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் t t எடுக்கணும்ல t இங்க இருக்கு இந்த t எடுக்கறோம்னா இந்த t இது எடுக்கறோம்னா எந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் நம்ம இந்த ஆங்கிள் வேணும் அதாவது d க்கும் இந்த t க்கும் w க்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வேணுமா ஓ கேபிட்டல் T divided by sin of இது வந்து D C W now capital D by sin of BCW னா எனக்கு இந்த ஆங்கிள் 135 தெரியும் நம்ம என்ன பண்றோம்னா நேர ஒரு லைன் இந்த ஆங்கிள் என்ன இருக்கும் 180 டிகிரியா இது வந்து 180 டிகிரி நமக்கு இதுல இருந்து இது வரை தான் தெரியணும் இந்த கோட்டுல இருந்து இது வரை 180 டிகிரி இது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோமா 67.5 ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் சோ இது 67.5 இப்போ இத வந்து 180 minus 67.5 எழுதிடலாமா எழுதலாம் 180 minus 67.5 இப்போ இதே மாதிரி வேற என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் கேபிட்டல் W ஆமா இப்போ ஸ்மால் w முடிச்சிட்டோம் கேபிட்டல் ஒன்னு இந்த w எடுத்துக்கலாம் இல்ல இந்த w எடுத்துக்கலாம் ஏதாவது ஒன்னு மட்டும் எடுத்துக்கலாம் இதே எடுத்துக்கலாம் கேபிட்டல் W எடுத்தோம்னா டயகிராம் போட்டுடுவா இது தேவையில்ல அது அவ்வளோ கேபிட்டல் W எடுத்தோம்னா இது W ஏ இந்த பாயிண்ட் B மேலே கதையா B ஏவா ஏ சி சி கூட இங்கே இப்போ இதுல இது ஒரு ஆக்ட் ஆகுது இங்க ஒரு டென்ஷனா T 1 இதுல T சரி இப்போ நம்ம இத ஃபர்ஸ்ட் கேபிட்டல் W எடுத்துக்கலாமா கேபிட்டல் W போட்டுட்டோம் கேபிட்டல் W ஆப்போசிட்ல இந்த ஆங்கிள் இருக்கு இது எல்லாமே பேர் இன்டீரியர் ஆங்கிளா இப்போ நம்ம sin 1 sin வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் போடுவோம் A B C ஆங்கிள் போடுவோம் sin A B C which is equal to W by sin 135 அடுத்து இந்த T எதுக்கு இந்த T ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா நம்ம ஆல்ரெடி ஒரு T ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் ஸ்மால் w வச்சு ரெண்டையும் கம்பேர் பண்றதுக்காக இந்த T வே எடுத்துது இந்த T எடுத்தோம்னா இந்த ஆங்கிள் வேணும் இந்த ஆங்கிள் வேணும் அதாவது இந்த ஆங்கிள் வேணும் அதுக்கு என்ன பண்றோம்னா ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் டிரா பண்ணுவோம் அதாவது இப்படி ஒரு லைன் இந்த A ல இருந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்தோம்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆயிடும் இந்த A உடைய ஆங்கிள் உங்களுக்கு தெரியும் 67.5 இது 90 டிகிரி இப்போ 90 டிகிரி பிளஸ் 67.5 பிளஸ் மூணு ஆங்கிள் ஆட் பண்ணா 180 டிகிரி வரணும் இங்க என்ன வரும் 22.5 இதுதான் என்னது 22.5 22.5 இது இந்த இடத்துல நம்ம இங்க இருந்து இதுவரையும் 180 இப்போ 180 மைனஸ் capital T is equal to capital T by first angle sin sin A B W capital A B capital W which is equal to T by
Sin sin of 180 180 degree minus 22 5 உங்களுக்கு தெரியும் sin of 180 minus theta வந்து sin theta. நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்மால் w கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதுல இந்த பாயிண்ட் இது மார்க்கெட் இத sin 67.5 இங்க இத sin 22.5 sin 22 अब இங்க இப்படி வந்துரும் கேபிட்டல் W by sin 135 இங்க small w small w by sin 135 இனிமே இந்த டயகிராம் எதுவுமே தேவைப்படாது. இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணுங்க. இங்க இந்த t இங்க கொண்டு வந்துருங்க, இத கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா போறோம் w w sin sin 67 67.5 divided by t sin 135 t yeah equal to 1 ன்னு இருக்கும். இப்போ இங்க இந்த ஃபிராக்ஷன் capital and w by sin 135 into t by minus sin sin 22.5 ரெண்டு சைடுல ரைட் ஹேண்ட் சைடு 1. இப்போ நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ கம்பேர் பண்ணோம்னா என்ன வரும், இத கேன்சல் பண்ண முடியுமான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். டினாமினேட்டர் அப்படியே கேன்சல் ஆயிடுமா ரெண்டு சைடுமே. அப்போ இந்த மாதிரி இருக்கும். நமக்கு இங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் கேபிட்டல் W. ஸோ நான் இதை இங்கே கொண்டு வந்தேன். இது W by W இந்த இதை டினாமினேட்டர் இங்கே கொண்டு வரோம். sin 67.5 divided by sin 22 22.5. ஆங்கிள் ரெண்டுமே வேற வேற இருக்கு. எது பெரிய ஆங்கிளா இருக்கோ அதை வந்து 90 டிகிரில செப்பரேட் பண்ணணும். சப்போஸ் 100க்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம 180ல இருந்து செப்பரேட் பண்ற மாதிரி. இதை எப்படி எழுதலாம், sin 90 minus 22.5. இந்த மாதிரி மாத்துறதுனால ஒரே மாதிரி ஆங்கிளா கிடைச்சது. sin 90 minus theta என்னவா, cos cos 22.5 எழுதிடலாம். இது Sin. sin 22.5 by small w. cos by sin வந்து cot. நான் இத சிம்பிளா cot 22.5 னு போடலாம். இத 1 by tan of 1 by tan 22.5 இத ஃபுல்லா என்ன எடுத்துக்கிறீங்கன்னா a tan a க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. tan a is equal to sin 2a 2a by 1 plus cos 2a a வந்து நம்ம 22.5 எடுத்துக்கலாம். அப்ப இங்க a க்கு tan 22.5 is equal to இங்க 45 45 இது 45. sin 45 வேல்யூ என்னது உங்களுக்கு தெரியும், 1 by root 2 root 2 cos 45 வேல்யூ அதான் அதுவும் 1 by root 2. அடுத்த ஸ்டெப்ல இத மல்டிப்ளை பண்ணிடுங்க. இத டினாமினேட்டர் வந்துமா 1 by square root of 2 வந்துரும். இது square root of 2 plus 1. இது divided by numerator போதுமா, கேன்சல் ஆகும். அப்ப நமக்கு tan 22.5 is equal to 1 by square root of 2 plus 1. அதாவது இந்த வேல்யூ
by square root of 2 plus 1. இது அப்படியே நியூமரேட்டர் போயிடுமா, ரெசிப்ரோக்கல் ஃபார்ம்ல இருக்கு. root 2 square root of 2 2 plus 1 மட்டும் வரும். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப் பண்ணுங்க. என்ன ப்ரோசஸ் பண்ணிருக்காங்க? ஆமாம் சார். இப்போ நீங்கள் வந்து நம்ம அந்த ஸ்மால் டபிள்யூக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட் சைடை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஈக்குவலாக